ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து ராஸ்பெரி பையை பற்றி மட்டும் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். அது ஜென்ரலாக வந்து ராஸ்பெரி பைனா என்ன என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பை பிக்கோ வந்து பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேசிக்காக இது தெரிஞ்சால் தானே அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பை பிக்கோ வந்து இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பிக்கோக்கும் ராஸ்பெரி பைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பையில வந்து நமக்கு ஒய்ஃபை இருக்கும். பிக்கோல வந்து நமக்கு ஒய்ஃபை இருக்காது. அந்த பை வந்து காஸ்ட்லியா இருக்கும். பிக்கோ அத விட கொஞ்சம் காசு வந்து நமக்கு கம்மியா இருக்கும். பைல நமக்கு ஓஎஸ் இருக்கும். இதுல வந்து நமக்கு ஓஎஸ்லாம் வந்து இருக்காது. அண்ட் ராஸ்பெரி பை வந்து அ ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ராஸ்பெரி பை வந்து நீங்க டெஸ்க்டாப்பு அந்த மாதிரி ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி ராஸ்பெரி பை. பிக்கோ வந்து என்னன்னா ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ், எம்பெடட் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் நீங்க வந்து இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு இது 2க்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கா? அதுல வைஃபை இருக்கும். இதுல இருக்காது. அண்டு அது காஸ்ட்டா இருக்கும். இது காஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது வந்து டெஸ்க்டாப் மாரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம இது ஐஓடி ப்ராஜெக்ட் எம்பெடடுக்குலாம் நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு எல்இடி பிளிங்க் தான் நம்ம வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அ எப்படி அப்டின்னு சொன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேட்ல இது வந்து தெரியணும்ல. ஸோ அதுக்காக எல்இடி பிளிங்க் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு யூசுவலா எடுக்கிற மாதிரி ஒரு ரெசிஸ்டர், ஒரு லைட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெகட்டிவ் சைட வந்து ரெசிஸ்டர் வழியா வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சைட வந்து நம்ம ஜிபி 15த் பின்ல வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ அது நீங்க எந்த பின்ல வேணா குடுக்கலாம். குடுத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க கோடிங்ல வந்து அந்த பின்ன மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங்க நான் எரேஸ் பண்ணிட்டு, பிளிங்க்குக்கான கோடிங்க வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்ப நம்ம வந்து கோடிங்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் பிக்கோ எஸ்டிடி லிப் டாட் ஹச்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா, அ ஹேஷ்டேக் போட்டு நம்ம குடுக்குற எல்லாமே வந்து ஹெடர் ஃபைல் தான். ஸோ அது வந்து ஒரு ஹெடர் ஃபைல். அதுல பார்த்தீங்கன்னா, பிக்கோ எஸ்டிடி லிப் டாட் ஹச்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பிக்கோவுக்கு பேசிக்கான கோடிங்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்க்ளூட் பிக்கோ எஸ்டிடி லிப் டாட் ஹச். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கோ வந்து என்னன்னா, நம்ம பிக்கோ யூஸ் பண்ணியிருக்கிறனால நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ல வந்து பிக்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட் மெயின். ஸோ இங்க தான் வந்து மெயினான ஃபங்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த இதுல வந்து நம்ம இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லாஷ் போட்டு எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. அது வந்து கோடிங் வந்து அ அந்த இது வந்து எடுத்துக்கிறாது. ஸோ நம்ம ஸ்லாஷ் போட்டு அது நீங்க என்ன வேணா நீங்க என்ன வேர்ட் குடுத்தாலும் சரி, அது உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ அதுக்கும் இது ரன்னிங்க்கு எந்த ஒரு அஃபெக்ட்டும் வந்து இருக்காது. எந்த ஒரு இன்க்ளூடும் அதுல வந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் யூஇன்ட் எல்இடி பின் 15. எல்இடிய நம்ம 15 பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறனால, நம்ம வந்து அந்த பின்ன வந்து நம்ம இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. கான்ஸ்டன்ட்டா. ஸோ நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஐஎன்டினா வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் டைப். ஸோ பிகாஸ் நம்ம 15 வந்து நம்ம பாசிட்டிவ்ல தானே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இன்ட்னா இன்டிஜர் உங்களுக்கு தெரியும். யூ போட்டு அது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் டைப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிபிஐஓ வந்து என்னன்னா, அது வந்து ஜென்ரல் இன்புட். ஸோ இதுல வந்து என்னன்னா, ஜிபிஐஓ வந்து ஜென்ரல் அந்த இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்கும். ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட். ஜிபினா ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி பின். அந்த எல்இடி பின் வந்து ஜெனரல் பர்பஸ் பின்ன்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டனால அந்த பின் வந்து யூஸ் பண்றதுக்கு ரெடி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா என்ன செட் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ட்ரூன்னு வந்து நம்ம செட் பண்றோம். ட்ரூன்னு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வைல் ட்ரூக்குள்ள என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜிபிஐஓ எல்இடியோட பின் வந்து 1. அதாவது நம்ம எல்இடிய வந்து ஹை பண்றோம். ஸோ இது வந்து என்னன்னா, நமக்கு 15ன்னு இங்க சொல்லியிருக்கோம்ல. இப்ப அந்த பின் 15ல தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்இடிய வந்து நம்ம ஆன் பண்ண சொல்றோம். 1 செகண்ட் டிலே ஆகும். 1 செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மறுபடியும் வந்து அகைன் வந்து நம்ம அத வந்து ஆஃப் பண்றதுக்கு வந்து சொல்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்ன்னு போட்டிருக்கோம்ல. எம்எஸ் வந்து என்னன்னா, இங்க வந்து மில்லி செகண்ட். ஓகேவா? ஸோ இப்ப 1000 மில்லி செகண்ட் வந்து ஈக்குவல் டூ 1 செகண்ட். ஸோ அப்ப இங்க வந்து 1000 மில்லி செகண்ட்னா, அதாவது செகண்ட்ஸ்ல சொல்லும்போது 1 செகண்ட். அதுக்காக தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப உங்களுக்கு கோடிங் வந்து இதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல அ
கோடிங் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம இதை வந்து இப்போ ரன் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ ரன் வந்து ஆகிருச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 செகண்டுக்கு ஆனா இருக்கு அண்ட் 1 செகண்டுக்கு வந்து நமக்கு ஆஃபா வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு எல்இடி பிளிங்க், ஸோ இதுதான் வந்து பேஸ். ஆக்சுவலி பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் அடுத்தது வந்து பண்ண முடியும். அதனால எல்இடி நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இந்த ராஸ்பெரி பிக்கோல பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் வந்து போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.